மற்ற சினிமாக்காரங்க எங்களுக்கு பேச தெரியாது, பட் செயலில் காட்டுவோம். இந்த படம் சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரு நாள் இந்த படத்தை பற்றி தமிழ்நாடு பேசும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். எந்த அளவுக்கு இந்த மாற்றத்தை இந்த திரைக்காவியம் கொண்டு செல்றார் என்று இன்னைக்கு நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற இந்த சீரழியும் நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம். டுடே லைஃபோட படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அன்பு சகோதரர் ஏஎம் ரகு அவர்கள், கேமராமேன் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள், எடிட்டிங் சண்முகம், முக்கியமாக பாடகர் முன்னாள் அரசவை கவிஞர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது, கதை தான், எல்லாம் புதுமுகங்கள் தான். இந்த கதை முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து ராஜ்குமார், அவர் ஜோடியா இலக்கியா, கிங்ஸ்டன், ஆதிக், சுந்தரவேல், மஞ்சுரி, பவானி, இலக்கியா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி இதில் வந்து டூயட் கிடையாது, ஃபைட்டு கிடையாது. நான் வந்து டாக்டர் மகேந்திர சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், சாசனம் படம், அர்த்தம் சீரியல்லாம். ஸோ அவருடைய சாயலில் தான் இருக்கும். நிச்சயம் இந்த கதை வந்து எல்லா தரப்புக்கும் பிடிக்கும். சமுதாய விழிப்புணர்வு படம் தான். நிறைய பேர் சொல்கிறப்போ இதே சென்னையில் வந்து ஒரு வருஷமாக அந்த பிரச்சனை தான். நீங்கள் சொல்கிறது ட்ரையாக இருக்குது, சினிமாவுக்கான ஒரு பேட்டர்ன் கிடையாது, இல்லை பிஸ்னஸ்லாம் சுத்தமாக ஒத்து வராது எவ்வளோ. ஆனால் கதை வந்து நம்ம வந்து கர்நாடகாவிலேருந்து நம்ம ஆந்திரா வந்து எத்தனையோ டைரக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாக அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட இந்த கதை நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லை, ஒரு சீன் கூட சொல்லலை. பட் வந்து பிஸ்னஸ் இது ஒத்து வராதுன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க, மாற்றணும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் இப்போ தான் புதுசாக வரேன், அந்தளவுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு மாற்றுற அளவுக்கான சக்தி எனக்கு இல்லை. ஆனால் நிச்சயம் வரும். அதுக்கு துணை வந்து மியூசிக் டைரக்டர் சகோதரர் ரகு இருக்கார், கேமராமேன் செல்வம் இருக்கார். அதோட முக்கியமாக எனக்கு வந்து ரொம்ப தைரியம் கொடுக்கறதுக்கு வந்து நான் திருமாறேன். ஸோ அதனால் வந்து வரும், நிச்சயம் அந்த தமிழ் சினிமா வந்து பேசப்படும், நிச்சயம் பேசப்படும். பார்க்க தான் போகிறீங்க. இந்த படத்தோட வெற்றி விழாவில் வந்து மிக பிரம்மாண்டமாக நிச்சயமாக நடந்தே தீரும், இது எந்த சந்தேகமும் கிடையாது. மற்ற சினிமாக்காரங்க எங்களுக்கு பேச தெரியாது, பட் செயலில் காட்டுவோம். 200% நீங்கள் நம்பலாம். மீடியாவுக்கு சப்போர்ட் வேணும். அதனால் என்ன ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த பாடல் பற்றி சொன்னாங்க. அந்த பாடலை பற்றி நான் இப்போ ட்ரெண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 300 கோடியில் படம் எடுக்கிறாங்க, தேட்டர் விட்டு வெளியே வந்தால் ஒரு பாட்டு கூட நிற்க மாட்டேங்குது. இது உண்மை. இன்னைக்கு காரில் ஹைவேஸில் பாருங்கள், 100 கார் போச்சுன்னா 99 காரில் இளையராஜா எம்எஸ்வி பாட்டு தான் போயிட்டு இருக்கு. ராத்திரி 10 மணி மேலே தூங்க வைக்கிறது ஒரு கேவி மகாதான், இளையராஜா எம்எஸ்வி தான். காரணம் என்னன்னா, படம் மறந்து போகும், பாடல் நிற்கும். இன்னைக்கு ஒரு பாட்டு நம்மளால சொல்ல முடியல. கேட்டால் ட்ரெண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன ட்ரெண்ட் செட்டு? எத்தனை வருஷம் நாள் சித்தப்பா சித்தப்பா தான், மாமா மாமா தான். நம்ம கலாச்சாரம் அதானே, சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ட்ரெண்ட் செட்டில் இவர் வந்து சொன்ன வார்த்தை, ஒரே வார்த்தை என்கிட்ட, எனக்கு 80s மாடலில் சாங் வேணும், அப்படி பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள்,
நான் ஒரு 13 மியூசிக் பார்த்துட்டு வந்த ரகு சார் உங்கள் பேரை சொன்னாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த காலத்தில் இப்படிலாம் ஒரு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பண்ணி தரேங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவமான படம் இது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணணும் நம்ம. புரியுதுங்களா? ஒரு பாடல் என்பது ஒரு படத்தை வெற்றி பெற செய்வது 100க்கு 50% பாடல் தான். அதே மாதிரி கவிஞர் எழுந்த லிரிக் ரொம்ப பிரமாதமா எழுதுனாங்க. நீங்க இந்த படத்துல வந்துட்டு சாங் முதல் கொண்டு விஷுவல் அவங்க பண்ணிப்பாங்க. விஷுவலைஸ் அவங்க பண்ணிப்பாங்க. அவ்வளோ பிரமாதம் 100% மேனுவல். இதுல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணல. 100% மேனுவல் பண்ணியிருக்கேன் நானு. இந்த படம் சினிமாவ திரும்பி பார்க்க வைக்கிற மாரி இருக்கும். டிஓபி செல்வம் இருக்காரு. அவரும் ஒரு அருமையான ஒரு டிஓபி கேமராமேனா இருக்கு. அதெல்லாம் பேசப்படும். இந்த படம் பேசப்படும். கம்ப்ளீட்டா மீடியாவோட உங்களோட ஆதரவு கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா ஒரு படம் வெற்றி பெறதுக்கு உங்களோட ஆதரவு தான். நீங்க வெற்றி பெற செய்யணும். தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் அதிகமாக பேச போகிறது கிடையாது. இந்த டுடே லைஃப் படம் இதை பற்றி மட்டும் நான் பேச போகிறேன். டுடே லைஃப் இந்த படம் வந்து சார் எனக்கு கதை சொன்னார். சார் இந்த படம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், கமர்ஷியலாக இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க சார், இது என்ன எடுக்கலாமா, நிறைய டிஸ்கஸ் பண்ணுமான்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் சரி கதை சொல்லுங்க சார். கதை சொன்னார். அப்புறம் அவரோட ஐடியாவும் சொன்னார். அது சொல்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஏது அவரை பற்றி நான் எதுவும் கேட்கல. கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி மகேந்திர சார் கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கதை வந்து இது வரைக்கும் எடுத்துருக்க தமிழ் சினிமாவில் இந்த கமர்ஷியல் படம் மாதிரியே கிடையாது. இது ஒரு பயோகிராஃபிக் படம் மாதிரி. இதில் நிறைய உணர்வுபூர்வமான சீன்ஸ், கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ ஒரு தெரிஞ்ச முகமோ தேவையே இல்லை. ஒரு சிம்பிளாக ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு அன்றாட வாழ்க்கை, அது எப்படி எவ்வளோ யதார்த்தமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருக்காரு. அது நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி பெறும். எல்லாரும் ஒரு நாள் இந்த படத்தை பற்றி தமிழ்நாடே பேசும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ மகேந்தர் சார் என்ன வழியில் அவர் எப்படி யதார்த்தங்களை படம் பிடிக்கிறாரோ அது மாதிரி இவர் ஒவ்வொரு சீன்லையும் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இந்த டுடே லைஃப் ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும், ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். இதுக்கு அந்த அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் செலக்ட் பண்ணி ராஜ்குமார் சார் ஆகட்டும், முத்துக்குமார் சார் ஆகட்டும், அப்புறம் நம்ம ஹீரோயினிங்க இவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து இந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது உண்மையிலே இது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ரியல் இன்சிடென்ட் படம் மாதிரி இது வரும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்கு எல்லாத்தையும் விட இது வந்து நம்ம விஷுவல் தான், சவுண்டுன்னு ஒன்று வேணும். அப்போ தான் சரி அவர் மியூசிக் டைரக்டரை பற்றி சொன்னாங்க. அவர் ஸ்டுடியோக்கு போயிருந்தேன், அவர் பாடல்கள் கேட்டேன். இப்போல்லாம் யாருமே பியானோல கம்போஸே பண்ணுறதில்ல, அவர் நேரில் பண்ணார். அதே மாதிரி இப்போ லைவ் கம்போஸ் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சார். இதெல்லாம் பார்த்தாக்கா உண்மையிலேயே இவர் என்ன நினைச்சாரோ அந்த டுடே லைஃப் இந்த படம் தான், ஆர்டிஸ்ட்டு மியூசிக் எல்லாமே கதை தான். ஸோ அந்த கதையில் கரெக்டாக அவர் பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் அடையும். அதை நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டுடே லைஃப் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கதையும் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இந்த கதை வந்து மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை, எல்லாரும் பார்க்கப்பட வேண்டிய படம் இது. இன்னொன்று, சாரை பார்த்தோன்னே போனோடனே கதை சொன்னார், எனக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம், இது மட்டும் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு உடனே சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நெடுஞ்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு 10 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். சார் பார்த்தும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த டுடே லைஃபு படம் எப்படி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்பை கொடுக்கும். லைஃப்னா அதில் ஒரு கதை அந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி எனக்கும் இந்த படத்தை ஒரு லைஃப் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் வந்துட்டு இலக்கியா. எனக்கு வந்து இதில் கதையின் நாயகனுக்கு ஒரு பேரா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது முதல் படம். இந்த மீடியாவில் வர்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சார் கூப்பிட்டு எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்துருக்காங்க. டுடே லைஃப் வந்துட்டு
எனக்கு லைஃப் கொடுக்கும், எல்லாருக்கும் லைஃப் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 100% வந்து இது வெற்றி படமாக அமைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இறைவன் அருளால் இன்றைக்கு சிறப்பான முறையில் டுடே லைஃப் இந்த திரைக்காவியத்தை நண்பர் நெடுஞ்செழியன் அவர்கள் இன்றைய நேற்றல்ல 40 வருடமாக நண்பராக இருக்கிறார். அந்த நண்பர் எதனால் கிடைச்ச நண்பர் என்றால், தலைவர் ரஜினிகாந்துடைய ரசிகர் மன்றத்தை உருவாக்கி வாலாஜா ஒன்றிய தலைவராக இன்று வரைக்கும் தலைவருக்காக ரசிகராக இருக்கும் அந்த ரசிகர் நல்ல உள்ளம் படைத்த அந்த நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த திரைக்காவியத்தை எடுக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அனைத்து மாவட்டத்துக்கும் தகவல் கொடுத்தா எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு அவருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவருடைய அண்ணன் சத்யநாராயண் கைக்வாட் அவர்களுடைய நல்ல ஆசையுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அத்தனை கேமராமேன், அத்தனை இங்கே வந்திருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்கள் அத்தனை முன்னிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் மிகப்பெரிய விஷயம். இந்த டுடே லைஃப் படம் வந்து கதை எனக்கு தெரியாது, இப்போ சொன்ன பிறகுதான் தெரியுது எந்த அளவுக்கு இந்த மாற்றத்தை இந்த திரைக்காவியம் கொண்டு செல்றார் என்று. இன்னைக்கு நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற இந்த சீரழியும் நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு நல்ல இந்த திரைக்காவியத்தை இந்த நேரத்தில் இவர் எடுத்து காட்டுறாருன்னா அதற்கு வந்து ஈடு இணையே இல்லை. அவருக்கு மிக நன்றியை தெரிவித்து, இதில் ஒர்க் பண்ண நடிகர்கள், ஹீரோவாக நடிக்கும் சகோதரர்கள், இசையமைப்பாளர் அவர்கள் சிறப்பான முறையில் அவர் எடுத்து காட்டினார். அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவித்து கொண்டு, இந்த திரைக்காவியம் ஆடியோ லான்ச் சிறப்பாக கொண்டாடப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இவர் சமூக சேவையில் பெரிய ஆர்வம் படைத்தவர். இன்றைய நேற்றில் எனக்கு தெரியும், ஏன்னா குட்டக்கூடு நீரெல்லாம் வந்து தேங்கி இருக்கிற இடத்த வந்து மக்களுக்கு தண்ணி வேணும் என்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த தூரை வாரி அந்த குளத்தை சரி செய்து பல ஆயிரம் மரக்கன்றுகள் நடித்தவர் தான் சமூக ஆர்வலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அந்த எண்ணம் படித்துதான் மக்களுக்கு வந்து இந்த சீர்கெட்டு இந்த இளைஞர்கள் சமுதாயத்தில் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த டுடே லைஃப் இன்றைய லைஃப்பை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி இந்த திரைக்காவியத்தை எடுத்து காட்டுறாரு. அதற்கு வந்து வேலூர் மாவட்ட தலைமை மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் அக்பர் பாஷா. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.